மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மறைந்த பத்திரிகையாளர் சோ அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். துணிச்சலாக தன்னுடைய எழுத்துக்களை எழுதியதோடு கூட நாட்டின் மீது அத்தனை பேருடைய கவனத்தையும் ஒருங்கிணைக்க செய்தவர் மரியாதைக்குரிய சோ அவர்கள். வழக்கறிஞராக, நடிகராக, எழுத்தாளராக எல்லா துறைகளிலும் அவர் முன்னிறுத்தியது தேசபக்தி, அரசியலில் தூய்மை, நேர்மை, அப்பழுக்கற்ற தன்மை, இவை அனைத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஆசிரியர் சோ அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை. தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் அல்லது பத்திரிகை துறை எடுத்துக்கொண்டாலும் அசைக்க முடியாத ஒரு முத்திரையை பதித்தவர் சென்றிருக்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நாட்டுடைய பிரதமராக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள்தான் வர வேண்டும் என்று மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அது இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது கூட அவருடைய முழு கவனமும் நாட்டை பற்றி இருந்து கொண்டிருந்தது. பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் என்னிடமே அவர்கள் பலமுறை கேட்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதுகின்றேன். காரணம், எப்போது எனக்கு அரசியல் ரீதியான வழிகாட்டுதல் தேவைப்பட்டாலும் ஆசிரியர் சோ அவர்களை நான் அணுகியிருக்கின்றேன், அவருடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றேன். இன்று நாடு மிகப்பெரிய ஒரு தேசபக்தரை இழந்திருக்கின்றது. அவருக்கு அஞ்சலி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் ஆன்மா நற்கதி அடைய பிரார்த்திக்கின்றோம்.